கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 65 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கொள்ளையர்கள் பிடிபட்டது எப்படி? விவரங்கள். கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காலை 2:30 மணி முதல் 4 மணிக்குள்ளாக 3 SBI ஏடிஎம்களை குறிவைத்து ஒரு கொள்ளை கும்பல் கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றது. குறிப்பாக வெல்டிங் மிஷின்களை வைத்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு ஒரு கார் ஒன்றின் மூலமாக தப்பி செல்வதாக கேரளா மாநில போலீசார் மற்ற மாநில மற்றும் தமிழக எல்லைகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 4 பேர் கொண்ட முகமூடி அணிந்து கொண்டு வந்த கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி சென்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பா இவர்கள் காரில் வருகிறார்களா, வேறு வாகனங்கள் வருகிறார் என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணையை முடக்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் போலீசார் வாகன சோதனையில் இருந்தபோது போலீசாரிடமிருந்து தப்பி செல்லும் வகையில் ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று வேகமாக இயக்கியிருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் லாரி என்று போலீசில் பிடியிலிருந்து தப்பி செல்லும் வகையில் சாலையில் சென்ற 4 கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களை எடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. இதனை அடுத்து வாகனத்தை விரட்டி சென்று அந்த கண்டெய்னர் லாரியை பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கண்டெய்னரை துரத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட அந்த கண்டெய்னர் என்பதனால அந்த லாரியை பிடிக்கும் பணியில் போலீசார் துரிதமாக செயல்பட்டார்கள். அப்பொழுது உள்ளே இருப்பவர்கள் கையில் வைத்திருந்த கடப்பாறை, ஊக்கு போன்ற ஆயுதங்களால் காவல்துறையினரை தாக்க முயற்சித்ததாகவும், அவ்வாறு தாக்க முற்பட்ட போது காவல்துறை சார்பில் துப்பாக்கி சூடு ஒன்று நடத்தி கொள்ளையர்களை வளைத்து பிடித்திருக்கிறார்கள். 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 பேர் மீது துப்பாக்கி சூடான சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா இந்த கண்டெய்னரை ஓட்டி சென்ற ஓட்டுநர் மீது இந்த துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. கண்டெய்னரை வைத்து போலீசார் மீது இடிப்பது போல அந்த கண்டெய்னரை இயக்கிய ஓட்டுநர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்தி அதன் பிறகுதான் இந்த கொள்ளையர்களை பிடித்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக ஒரு தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேர் ஜுமாதீன் என்ற பெயர் கொண்டவர் என்றும் ஹரியானா மாவட்டம் மேவாட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மற்றொரு நபர் அசார் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரியில் 7 கொள்ளையர்கள் வந்ததாகவும் 7 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து ஒரு சொகுசு கார், கண்டெய்னர் உள்ளே இருந்து ஒரு சொகுசு காரும், ஒரு கடப்பாறை மற்றும் 7 ஹூக்குகள், அதாவது மூட்டை தூக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நீளமான ஊக்குகளையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதை கொண்டுதான் போலீசாரை இவர்கள் தாக்க முற்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கைப்பற்றப்பட்ட சொகுசு கார் மற்றும் உள்ளே இருந்த கட்டுக்கட்டான பணங்களையும் போலீசார் கைப்பற்றி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சொகுசு காரை தடவியல் துறை அதிகாரிகள் முன்பாக முழுவதுமாக சோதனையிட போலீசார் தற்போது அந்த சோதனையிடக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். காருள் ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா, ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கிறதா என்பதை சோதனை செய்யும் நடவடிக்கைகளை தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பணத்தை எண்ணக்கூடிய நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் இந்த பிடிப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை ஹரியானா மாநிலம் மேவட் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், கடைசியாக கடந்த 3 முதல் 4 மாதத்துக்குள் தென்னிந்தியாவில் மட்டுமே 15க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய SBI ஏடிஎம்களை குறிவைத்து இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக SBI ஏடிஎம் இருக்கக்கூடிய அலாரத்தை செயலிழக்கக்கூடிய அந்த நுணுக்கத்தை இவர்கள் தெரிந்து வைத்திருப்பதனால அந்த ஏடிஎம்களை மட்டுமே குறிவைத்து இவர்கள் கொள்ளைகளில் ஈடுபட்டதும், அதிக அளவிலான பணங்கள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள இடங்களை மட்டுமே இவர் தேர்வு செய்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதை வழக்கமாக கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பிடிப்பட்ட 5 நபர்களிடமும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், காரை தடவியல் துறை முன்பாக சோதனை மேற்கொண்டு அதில் ஏதேனும் ஆயுதங்கள் மற்றும் பணங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் காரில் முதலில் சென்று ஏடிஎம் மையங்களை நோட்டமிட்டு அங்கு கொள்ளை சம்பவத்தை ஏற்படுத்திவிட்டு கார் பதிவெண்ணை மற்றவர்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் கண்டெய்னர் மூலமாக தப்பி செல்வதாகவும், மறைவான ஒரு இடத்திற்கு சென்று அங்கிருந்து கார்கள், அதாவது பணத்தை பிரித்துக் கொண்டு கார் மூலமாக ஒரு நபரும்,
கண்டெய்னர் மூலமாக சில நபர்களும் விமானம் மற்றும் ரயில்கள் மூலமாக சிலர் தப்பி சென்று அந்த ஹரியானா மாநிலம் மேவட் கிராமத்துக்கு சென்றுள்ளதாகவும் அங்கு சென்ற பிறகு போலீசார் தங்களை பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் இது போன்ற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 3 மாதமாக பல்வேறு இடங்களில் இவர்கள் கைவரிசை காட்டியிருந்தாலும் தற்போது கேரளாவில் கொள்ளையடித்து விட்டு தமிழக எல்லையில் நுழைந்து தப்ப முயன்ற போது தமிழக போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கி முனையில் போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் துரத்தி சென்று சினிமா காட்சியில் நடைபெறக்கூடிய காட்சிகள் போல அவர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி சூட்டில் ஜுமாலுதீன் என்ற நபர் உயிரிழந்திருப்பதாகவும் அசார் என்ற நபர் காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பதாகவும் மற்ற 5 நபர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியதில் ஒரு காவல் ஆய்வாளர் தவமணி என்ற காவல் ஆய்வாளரும் ஒரு உதவி ஆய்வாளர் ஒருவரும் காயங்கள் அடைந்திருப்பதாகவும் அவர்களும் முதலுதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் கூடுதலான விவரங்கள் மற்றும் தகவல்களை போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே போல எந்தெந்த மாவட்டங்கள் தமிழக மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி உள்ள மாவட்டங்களில் இதே போன்று கொள்ளை சம்பவங்கள் ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அதே போல மற்ற மாநிலங்கள் மாவட்டங்கள் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்புடைய காவல்துறையினரும் தற்போது நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அதில் ஈடுபட்டிருப்பார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அசார் என்ற நபருக்கு மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அந்த கொள்ளையனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து இந்த குண்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடன் காவல்துறையினரும் இருக்கிறார்கள். குறிப்பாக கீழ் காலில் சுடப்பட்டு, அதாவது இடது காலில் சுடப்பட்டு அந்த கொள்ளையன் பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அவருக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அசார் என்ற நபருக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி தோட்டாக்கள் அகற்றப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அகற்றப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒருவர் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நிலையில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அசாருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் ஓட்டுநருக்கு அருகிலே அமர்ந்திருந்த நபர் என்றும் கூறப்படுகிறது. ஓட்டுநர் காவல்துறையை இடிப்பது போல வந்ததனால்தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றதாகவும் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனால்தான் கண்டெய்னர் லாரி இருந்த நிலையில் இவர்கள் பிடிப்பட்டார்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் ஜுமாலுதீன் என்பவர் உயிரிழந்த நிலையில காயமடைந்த அசாருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர் விசாரணைகளை மற்ற மாவட்ட காவல்துறையினரோடு நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மற்ற மாவட்டங்கள் நடந்த கொள்ளை சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்புகள் இருக்கிறதா, அங்கு கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் அங்கு கைப்பற்றப்பட்ட கைரேகை நிபுணர்கள் கைரேகைகளை பதிவுகளை வைத்தும் இவர்கள் கைரேகை ஒத்துப்போகிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அது குறித்து மற்ற காவல்துறையினரும் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினரும் கொள்ளையரிடம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் அந்த பிடிப்பட்ட பணத்தை எண்ணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கொள்ளையர்களிடம் விசாரிக்கும் போது சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை அந்த பணம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடப்பாறை மற்றும் 5 கூர்மையான அந்த ஆயுதங்கள், அதாவது மூட்டை தூக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊக்கு போன்ற ஆயுதங்கள் மட்டுமே தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் காரை தடவியல்துறை அதிகாரிகள் முன்பாக முழுவதுமாக சோதனை செய்த பின்பு அதில் ஏதேனும் அவர்கள் ஆயுதங்கள் மறைத்து வைத்திருக்கிறாரா என்பது குறித்து தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக எல்லை வழியாக சென்று அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு தப்பி செல்ல முயன்ற போது தற்போது பிடிபட்டு இருப்பதாகவும் அதே போல போலீசாரின் பிடியிலிருந்து தப்ப முயன்ற போது பல்வேறு இடங்கள்ல இந்த கார் இருசக்கர வாகனங்களை இடித்து விபத்துக்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதில் நிறைய வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தற்போது வரை கணக்கெடுப்பில் 4 கார்கள் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் அந்த கணக்கிடும் பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இவர்கள் விரட்டி பிடித்திருப்பதாகவும் அந்த விரட்டி பிடிக்கும் சமயத்தில் ஓட்டுநர் காவலர்களை நோக்கி இடிப்பது போல சென்றதால் இந்த தற்காப்பாக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து விசாரணைகள் தற்போது
நடைபெற்று வருகிறது. அதே போல ஈரோட்டில் ஏடிஎம் கொள்ளை குற்றவாளியை காவல்துறையினர் காலில் துப்பாக்கி சுட்டதில் காலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை ஏற்பட்டு வருவதாகவும் அவரது பெயர் வந்துட்டு அசார் அலி என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கான சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம் கொள்ளையர்களை தமிழக போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாவட்ட மாநில போலீசாரும் நாமக்கல் மாவட்ட போலீசாரோடு தொடர்பு கொண்டு இந்த கொள்ளையர்கள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய தகவல்களையும் திரட்டி வருகிறார்கள். ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 70 லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்த விவகாரத்திலும் இதே ஹரியானா மாவட்ட மேவோட் கிராமத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தான் வந்துட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் அதில் 7க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த கொள்ளை கும்பலுக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்புகள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது வெளி மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் செய்துவிட்டு தமிழக எல்லைக்குள் வந்த ஹரியானா மாவட்ட மாநில கொள்ளையர்களை தமிழக போலீசார் பிடித்திருப்பது காவல்துறை உயரதிகாரிகள் அந்த காவல்துறையினரை பாராட்டி வருகிறார்கள். மற்ற மாநில மற்றும் மாவட்ட காவல்துறையினரும் காவல்துறையோடு இணைந்து அந்த தகவல்களை திரட்டும் பணியிலும் விசாரணைகளையும் நடத்தி வருகிறார்கள்.